இன்னைக்கான முதல் கேள்வி, விடுபட்ட சொற்களை நிரப்புக. டேஷ் டேஷ் உடைத்தாயின் இல்வாழ்க்கை டேஷ் பயனும் அது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்திய அரசியலமைப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசுக்கு வழிகாட்டும் கொள்கைகள், அப்படி இல்லைன்னா அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்திய அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன்னா இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு கொஷினாவது கேட்டுருவாங்க. மினிமம் ஒரு கொஷினாவது இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக இருக்கும். மேக்ஸிமம் 4 கொஷின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. பட் கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்கும். இதிலேருந்து கொஷின் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக் இது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டாபிக். இதில் நிறைய தகவல்கள் இருக்கும், எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் இருக்கும், ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்கும். நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டிய தகவல்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையா இருக்கும். ஆனால் இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இதிலிருந்து குரூப் 4 லெவலுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? நம்ம ரொம்ப டீப்பாலாம் அதை பார்க்க போகிறதில்ல. குரூப் 4 லெவலுக்கு என்ன தேவையோ, அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவையோ, எதெல்லாம் முக்கியமோ அதை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவே கொஞ்சம் அதிகம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? சரி, ஓகே. இப்போ இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம லைட்டாக ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இந்திய அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை பற்றி தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை நான் எப்போதும் சொல்கிறேன்ட்டு தவறாக நினைக்க வேண்டாம். இது உங்களுக்கு எப்போதும் மறக்கக்கூடாது. நம்ம படிக்கிறது இந்திய அரசியலமைப்புங்கிற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா 25 பகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க. அதாவது 25 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சரிங்களா? சரி, ஓகே. ஆரம்பத்தில் 22 பகுதிகளாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இதை 25 பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3வது பகுதியில் நம்ம நாட்டு மக்களுக்கான அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இந்த 25 பகுதிகளில் 3வது பகுதியில் நம்ம நாட்டு மக்களுக்கான அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. இது நம்ம பார்த்தது தான். இதில் 4வது பகுதியில், அதாவது இந்த 25 பகுதிகளில் 4வது பகுதியில் தான் இந்த டாபிக் பற்றி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அரசுக்கு வழிகாட்டும் கொள்கைகள்ங்கிற இந்த டாபிக் பற்றி இந்திய அரசியலமைப்புங்கிற அந்த புத்தகத்துடைய 4வது பகுதியில் சொல்லியிருப்பாங்க. ஸோ 4வது பகுதியில் விதி 36 to 51 வரைக்கும் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன், பட் முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான். குறிப்பாக அந்த விதிகளை பார்த்துக்குங்க. 36 to 51 வரைக்கும் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே. இப்போ நாம் டாபிக் உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த அரசுக்கு வழிகாட்டும் கொள்கைகள் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அரசுக்கு வழிகாட்டும் கொள்கைகள்னால் என்ன அப்படின்னா, இப்போ இந்த புத்தகத்தை எழுதுனாங்க இல்லைங்களா, அதாவது இந்திய அரசியலமைப்புங்கிற அந்த புத்தகத்தை எழுதுனாங்க இல்லையா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதில் இந்திய நாட்டுக்கான சட்டங்கள், திட்டங்கள் அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். அப்போ இந்த புத்தகத்தை எழுதினவங்க அப்போதைக்கு என்ன பண்ணாங்கன்னா, அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம நாட்டு அரசாங்கம் நம்ம நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்களை பற்றி இந்த பகுதியில், அதாவது இந்த அரசுக்கு வழிகாட்டும் கொள்கைகள்ங்கிற இந்த பகுதியில் சொல்லியிருப்பாங்க. நம்ம அரசாங்கம் இதெல்லாம் நம்ம நாட்டு மக்களுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும், ஒரு நல்ல அரசாங்கம்னா இதெல்லாம் நம்ம நாட்டு மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அரசுக்கு வழிகாட்டிட்டு போயிருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் இதெல்லாம் ஃப்யூச்சரில் பண்ணினீங்கன்னா நாடு நல்லாயிருக்கும், ஸோ இதுக்கான ஸ்டெப்ஸை நீங்கள் எடுங்க அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்களை பற்றி அரசுக்கு வழிகாட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால தான் அதுக்கு பேரே பார்த்தீங்கன்னா அரசுக்கு வழிகாட்டும் கொள்கைகள் அப்படிங்கிற மாதிரி வரும். சரி, ஓகே. இப்போ நம்ம சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த அரசுக்கு வழிகாட்டும் கொள்கைகள்ங்கிற இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா காடுகளை பாதுகாக்கணும், காடுகளை பாதுகாக்க வேண்டியது ஒரு அரசோட கடமை, அதுக்கான நடவடிக்கைகளை ஒரு அரசு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இந்திய அரசியலமைப்புங்கிற இந்த புத்தகத்தை எழுதினவங்க இதில் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? காடுகளை பாதுகாக்கணும், அதே மாதிரி வனவிலங்குகளை பாதுகாக்கணும், வனவிலங்குகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பார்ட்டில் சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் இதை மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா
இது வந்து கொஞ்சம் காமெடியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நாட்டு மக்களுக்கு தேவையானதை செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இதில் சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னீங்க. ஆனால் இங்கே காடுகளை பாதுகாக்கணும், வனவிலங்குகளை பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காங்களே, இது வந்து நாட்டு மக்களுக்கு இதனால் என்ன யூஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம மேலோட்டமாக பார்த்தா தெரியும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் டீப்பாக யோசிச்சிங்கன்னா, காடுகள் வந்து இயற்கை சமநிலைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? காடுகளுடைய அளவு குறையுதுன்னு வச்சுங்களேன். அதாவது காடுகளுடைய பரப்பளவு குறைஞ்சிதுன்னா, அதனால் வந்து மழைப்பொழிவு பாதிக்கப்படும். ஏன்னா மரங்களுடைய எண்ணிக்கை கம்மியாகி, அதனால் மழைப்பொழிவு பாதிக்கப்படும். சரிங்களா? மழைப்பொழிவு கம்மியானுச்சுன்னா சரிங்களா? மழைப்பொழிவு கம்மியானுச்சுன்னா, விவசாயம் ஆட்டோமேட்டிக்காக பாதிக்கப்படும். அப்போ உற்பத்தி பாதிக்கப்படும். ரைட்டுங்களா? அப்போது காடுகள்ங்கிறது காடுகளுக்கும் மனிதர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி நமக்கு வந்து தெரியும் மேலோட்டமாக பார்த்தோம்னா. ஆனால் மனிதர்கள் நல்லா இருக்கணும்னாலே காடுகளும் இருக்கணும். சரிங்களா? அப்போ இதை மனசில் வச்சு தான் இந்திய அரசியலமைப்பை எழுதினவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காடுகளை பாதுகாக்கிறதும் அரசுடைய கடமை தான். காடுகளை பாதுகாக்கிறதுக்கு தேவையான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது அரசுக்கு வழிகாட்டுறாங்க. சரிங்களா? இதை வந்து நீங்கள் பண்ணணும், காடுகளை பாதுகாக்கிற இந்த வேலையையும் நீங்கள் பார்க்கணுன்ட்டு அரசுக்கு வழிகாட்டுறாங்க. ரைட்டுங்களா? அப்போது இதே மாதிரியே இந்த பகுதியில் அரசுக்கு வழிகாட்டும் கொள்கைகள்ங்கிற இந்த பகுதிகளில் இது 36 to 51 வரைக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒரு நல்ல அரசாங்கம் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த விதிகளில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த ஒவ்வொரு விதியிலையும் எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்ட்டு அடுத்து நம்ம பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த விதிகளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கடைசியாக வந்து அடிப்படை உரிமைகள் பற்றி பார்த்தோம் இல்லையா? இந்த அடிப்படை உரிமைகளுக்கும் இந்த அரசுக்கு வழிகாட்டும் கொள்கைகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் இந்த விதிகளை பார்த்தோன்னா நம்ம கொஞ்சம் பெட்டராக புரியும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடிப்படை உரிமைகளுக்கும் இந்த அரசுக்கு வழிகாட்டும் கொள்கைகளுக்கும் வித்தியாசங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அடிப்படை உரிமைகள், அரசுக்கு வழிகாட்டும் கொள்கைகள், இதை வந்து நம்ம சிம்பிளாக டிபிஎஸ்பி அப்படின்னு வச்சுப்போம். இனிமேல் வந்து இதையே யூஸ் பண்ணிப்போம். இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை உரிமைகள் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். சரிங்களா? ஆட்டோமேட்டிக்கானா என்ன சொல்ல வரோன்னா, இந்த அடிப்படை உரிமைகளை நமக்கு கொடுக்கறதுக்கு அரசாங்கம் வந்து தனியாக வந்து சட்டங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அடிப்படை உரிமைகள் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கிடச்சிரும். இப்போ உதாரணத்துக்கு அடிப்படை உரிமைகளில் விதி 19ல் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, இந்திய குடிமக்கள் வந்து நம்ம நாட்டுடைய எந்த ஒரு பகுதிக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ இந்த உரிமை நமக்கு கிடைக்கிறதுக்கு அரசாங்கம் வந்து தனியாக ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதாவது இந்திய குடிமக்கள் இந்தியாவுடைய எந்த ஒரு பகுதிக்கும் போகலாம் அப்படிங்கிறதுக்கு தனியாக ஏதாவது ஒரு சட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ஜஸ்ட் இந்த விதியில் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, இவ்வளோ தான். ஸோ இந்த விதி அடிப்படையிலே நமக்கு வந்து அந்த உரிமை கிடைச்சிரும். ஆனால் இந்த அரசுக்கு வழிகாட்டும் கொள்கைகள், அதாவது டிபிஎஸ்பி இருக்கு இல்லையா, டிபிஎஸ்பியில் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு கிடைக்கணும்னா அரசாங்கம் என்ன பண்ணணும்னா அதுக்குன்னு வந்து தனியாக ஒரு சட்டம் கொண்டு வரணும், இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்கீம், ஒரு திட்டம் கொண்டு வரணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம். ஸோ இந்திய அரசியலமைப்பை எழுதினவங்க அரசு இதெல்லாம் பண்ணுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு வழிகாட்டிட்டு தான் போயிருக்காங்க. சரிங்களா? அப்போ அது அரசாங்கம் தான் பண்ணணும். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உரிமைகளை அவங்களே வந்து மக்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே வந்து வழிகாட்டிட்டு மட்டும்தான் போயிருப்பாங்க. அவங்க வழிகாட்டினதை அரசு பண்ணணும். அப்படி அரசு பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா அதுக்குன்னு வந்து தனியாக ஒரு சட்டமோ இல்லை திட்டமோ கொண்டு வரணும். கொண்டு வந்து தான் வந்து அதை வந்து செயல்படுத்த முடியும். இப்போ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, நம்ம வந்து காடுகளை பாதுகாக்கிறது அரசோட கடமை, அதை வந்து அரசாங்கம் பண்ணணும், பண்ணுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த அரசியலமைப்பை எழுதினவங்க டிபிஎஸ்பியில் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோம். ரைட்டுங்களா? இப்போ இதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, காடுகள் பாதுகாப்பு சட்டம்னு தனியாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சட்டம் மூலமாக இவங்க சொல்லிட்டு போனதை
கவர்மெண்ட் வந்து நிறைவேற்றியிருப்பாங்க. ரைட்டுங்களா? அப்போது டிபிஎஸ்பியில் சொல்லியிருக்கிற விஷயங்களை நிறைவேற்றணும்னா கவர்மெண்ட் வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு சட்டமோ திட்டமோ கொண்டு வரணும். ஆனால் அடிப்படை உரிமைகளுக்கு அந்த மாதிரி கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதுதான் வந்து முதல் முக்கியமான வித்தியாசம். அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளை பற்றி இந்திய அரசியலமைப்புடைய பகுதி 3ல் சொல்லியிருப்பாங்க. இந்த டிபிஎஸ்பி பற்றி பகுதி 4ல் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கான விதிகள் பார்த்தீங்கன்னா 12 to 35. சரிங்களா? அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்கிற விதிகள் 12 to 35. டிபிஎஸ்பி பற்றி சொல்கிற விதிகள் பார்த்தீங்கன்னா 36 to 51. ரைட்டுங்களா? இது முடிஞ்சதுக்கப்புறம் இது ஸ்டார்ட் ஆகும். சரி, அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் எதுன்னு பார்த்துடலாம். அடிப்படை உரிமைகள்ங்கிற கான்செப்ட் வந்து நம்ம அமெரிக்கா கிட்டேருந்து எடுத்திருப்போம். சரிங்களா? அடிப்படை உரிமைகளை நம்ம அமெரிக்கா கிட்டேருந்து எடுத்திருப்போம். அதே மாதிரி இந்த கான்செப்ட் டிபிஎஸ்பிங்கிறத நம்ம எங்கேருந்து எடுத்திருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயர்லாந்துலேருந்து எடுத்திருப்போம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ இந்த உரிமைகள் நமக்கு கிடைக்கலனா நம்ம நேரடியாக வந்து உச்சநீதிமன்றம் இல்லைனா உயர்நீதிமன்றம் ரெண்டுத்துக்குமே போகலாம். அதாவது வந்து இந்திய அரசியலமைப்பை எழுதினவங்க இந்திய குடிமக்களுக்கு சில உரிமைகளை அரசாங்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. சரிங்களா? அதுதான் அடிப்படை உரிமைகள். ஒருவேளை அரசாங்கம் அந்த உரிமையை கொடுக்காம நம்மக்கிட்டேருந்து வந்து அன்வான்டாக வந்து அந்த உரிமையை வந்து பறிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். தகுந்த காரணம் இருந்தால் பறிக்கலாம். சரிங்களா? இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். தகுந்த காரணங்கள் இருந்தால் நம்மளுடைய அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கலாம். அப்படி சரியான காரணம் இல்லாமல் அரசாங்கம் வந்து அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வச்சாங்கன்னா நம்ம நேரடியாக வந்து உச்சநீதிமன்றத்துக்கோ இல்லை உயர்நீதிமன்றத்துக்கோ போகலாம். சரிங்களா? ஆனால் இந்த டிபிஎஸ்பியை வந்து கவர்மெண்ட் செயல்படுத்தலை அப்படிங்கிறதுக்காக நாம் வந்து நீதிமன்றத்துக்கு போக முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிபிஎஸ்பியில் ஒரு விதியில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எல்லாருக்கும் வந்து வேலை கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் வந்து முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி பண்ணால் அது வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் வேலை கொடுத்து மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கிற மாதிரி செய்கிறதுக்கு அரசாங்கம் வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். அது வந்து ஒரு நல்ல அரசோட கடமை அப்படின்னு இந்த டிபிஎஸ்பியில் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இதை வந்து இப்போ அரசாங்கம் செய்யலைன்னு வச்சுப்போம். நிறைய பேர் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க. அப்போ நாம் போயிட்டு டிபிஎஸ்பியில் வந்து எல்லாருக்கும் வேலை கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பை உருவாக்குனவங்க டிபிஎஸ்பியில் எல்லாருக்கும் வேலை கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து வேலையே இல்லை, கவர்மெண்ட் வந்து எனக்கு வேலையே கொடுக்க மாட்டேங்குது, ஸோ அதனால் நான் கவர்மெண்ட்டை எதிர்த்து வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம போயிட்டு நீதிமன்றத்தில் பண்ண முடியாது. ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான வித்தியாசம் தான். அடிப்படை உரிமைகள் நமக்கு கிடைக்கலன்னா நம்ம நேரடியாக நீதிமன்றத்துக்கு போகலாம். ஆனால் டிபிஎஸ்பியில் இருக்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கலங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா நீதிமன்றத்துக்கு போக முடியாது. அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம சிம்பிளாக என்ன சொல்லலாம்னா அடிப்படை உரிமைகளுக்கு வந்து சட்ட ஒப்புதல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது சட்டப்படி அதை வந்து செயல்படுத்த முடியும். ஆனால் டிபிஎஸ்பிக்கு அது கிடையாது. சரிங்களா? டிபிஎஸ்பிக்கு வந்து சட்ட ஒப்புதல் கிடையாது. பட் இதை வந்து செய்யணும். சரிங்களா? நம்ம மனசாட்சிப்படி நம்ம வந்து இதை செய்யணும். நாம் மீன்ஸ் அரசாங்கம். ஸோ இதை வந்து அரசாங்கம் கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். அடிப்படை உரிமைகளை அரசாங்கம் கண்டிப்பாக மக்கள் கொடுத்தான் ஆகணும். ஆனால் டிபிஎஸ்பியை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா அந்த மாதிரி கண்டிப்பாக அரசாங்கம் கொடுக்கணுன்ட்டு நம்ம வந்து சட்டப்படி கேட்க முடியாது. ஆனால் அவங்களுக்கே மனசாட்சி இருக்கணும். இதெல்லாம் செய்ய சொல்லியிருக்காங்க மக்களுக்கு நல்லதுன்னு, இந்த விஷயத்தெல்லாம் செய்ய சொல்லியிருக்காங்க, ஸோ நம்ம செஞ்சு கொடுப்போம் அப்படின்ட்டு அவங்களுக்கே அந்த ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கணும். சரிங்களா? இந்த வார்த்தை தான் ஸ்கூல் புக்கில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. தார்மீகம்னா ஒரு மனசாட்சி அடிப்படையில் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம். ஸோ அதுவும் ஒரு முக்கியமான ஒரு வேறுபாடு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படை உரிமைகள் மூலமாக நமக்கு கிடைக்கிறது வந்து பொலிட்டிக்கல் ரைட்ஸ், அதாவது அரசியல் உரிமை அப்படின்னு சொல்லலாம், இல்லை அரசியல் ஜனநாயகம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம எங்கே வேணாலும் போகிறது, எங்கே வேணாலும் வசிக்கிறது, நமக்கு பிடிச்ச கருத்தை நம்ம சொல்கிறது, சங்கங்கள் ஏற்படுத்துறது, கட்சி ஸ்டார்ட் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் உரிமை அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இந்த டிபிஎஸ்பி மூலமாக நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக மற்றும் பொருளாதார உரிமைகள் கிடைக்கிது. ஸோ இதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இது என்ன சமூக பொருளாதார உரிமைனா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இதுதான் முக்கியமான டிஃப்ரென்ஸ். அடிப்படை உரிமைகள் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிரும். டிபிஎஸ்பி நமக்கு கிடைக்கிறதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணணும், சட்டம் இல்லைனா திட்டம் போடணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் இந்த டாப்பிக்கே இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சிம்பிள் தான். பகுதி 3 பகுதி 4 ஆர்டிகல்ஸ் பார்த்துங்க. ஸோ அடிப்படை உரிமைகள் அமெரிக்கா கிட்டேருந்து எடுத்தோம். டிபிஎஸ்பி அயர்லாந்துக்கிட்டேருந்து எடுத்துருக்கோம். அடிப்படை உரிமைகள் நமக்கு கிடைக்கலன்னா நம்ம நேரடியாக நீதிமன்றத்துக்கு போகலாம். நமக்கு வந்து அதை கொடுக்க சொல்லி கேட்கலாம். ஆனால் டிபிஎஸ்பியில் சொல்லியிருக்கிற ஒரு விஷயத்தை அரசாங்கம் நமக்கு பண்ணி கொடுக்கலங்கிறதுக்காக நம்ம நீதிமன்றத்துக்கு போக முடியாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். டிபிஎஸ்பியில் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கலன்னு நாம் நீதிமன்றத்துக்கு போக முடியாது. ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து இந்த டிபிஎஸ்பியில் இருக்கிற ஒவ்வொரு ஆர்டிக்கலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம விதி 36 பார்த்துடலாம். விதி 36ல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசுனா என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். டிபிஎஸ்பிங்கிறது இந்திய அரசியலமைப்பை உருவாக்குனவங்க நம்ம நாட்டு அரசு நம்ம நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கிறது தான் டிபிஎஸ்பி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ அவங்க அரசுன்னு யாரை சொல்ல வராங்க அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லைங்களா? ஸோ இப்போ இந்திய அரசியலமைப்பை உருவாக்குனவங்க அரசுன்னு யாரெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசை சொல்கிறாங்க, மாநில அரசை சொல்கிறாங்க, உள்ளாட்சி அரசை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில அமைப்புகள்லாம் இருக்கும். அந்தளவுக்கு நம்ம டீப்பாக போக தேவையில்லை. ஏன்னா இந்த 2 விதியும் வந்து அந்தளவுக்கு முக்கியம் கிடையாது. இதை வந்து எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா போதும். சரிங்களா? ஸோ இப்போ விதி 36ல் அரசுனா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அடுத்து விதி 37 பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தது தான். என்னன்னா இந்த டிபிஎஸ்பியில் சொல்லியிருக்கிற விஷயங்களை அரசு செய்யலை அப்படிங்கிறதுக்காக நம்ம போயிட்டு கோர்ட்டில் கேஸ்லாம் போட முடியாது. சரிங்களா? அது வந்து அரசு செஞ்சால் நல்லாயிருக்கும். பட் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அப்படின்னு வந்து கட்டாயம் கிடையாது. அவங்க செய்யாமல் கூட இருக்கலாம். ஸோ அப்படி ஒரு அரசு வந்து டிபிஎஸ்பியில் சொல்லியிருக்கிற விஷயங்களை செய்யலை அப்படிங்கிறதுக்காக நம்ம போயிட்டு என்ன பண்ண முடியாதுன்னா கேஸ்லாம் போட முடியாது. அதை பற்றி சொல்கிறது தான் அந்த விதி 37. இந்த 2 வந்து அந்தளவுக்கு முக்கியம் கிடையாது. இனிமேல் நம்ம பார்க்க போகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா விதி 38. இந்த விதி 38 பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க வேண்டும் அப்படின்னு இந்த விதி 38 சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு நல்ல அரசாங்கம்ங்கிறது ஏற்றத்தாழ்வுகளற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். அதுக்கான நடவடிக்கைகளை ஒரு நல்ல அரசாங்கம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்திய அரசியலமைப்பை உருவாக்குனவங்க இந்த விதி 38 மூலமாக சொல்லிட்டு போயிருக்காங்க. அதாவது பணக்காரன் ஏழை இதுவே வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு தான் இல்லைங்களா? அப்போ ஒரு நல்ல அரசாங்கம் என்ன பண்ணணும்னா, நாட்டு மக்கள் எல்லாரையுமே பணக்காரர்களாக மாற்றுறதுக்கான முயற்சிகளை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த விதி 38 மூலமாக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி படித்தவன் படிக்காதவன் அந்த ஏற்றத்தாழ்வு கூட இருக்கக்கூடாது. ஒரு நல்ல அரசாங்கம்னா தன்னுடைய நாட்டு மக்கள் எல்லாரையுமே படித்தவங்களாக மாற்றுறதுக்கான முயற்சிகளை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து இந்த விதி 38 மூலமாக இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து செயல்படுத்துறதுக்கு அரசு என்னென்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திட்டக்குழுவை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மக்கள்கிட்ட இருக்கிற இந்த ஏற்றத்தாழ்வுகளை நீக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம், அரசு வந்து என்னென்னலாம் செஞ்சால் மக்கள்கிட்ட இந்த ஏற்றத்தாழ்வுகள் குறையும் அப்படிங்கிறத பற்றி பிளான் பண்ணுறதுக்காக இந்த பிளானிங் கமிஷன் அப்படின்னு ஒன்று 1950 மார்ச் 15 ஏற்படுத்தினாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா 2015 ஜனவரி 1க்கு அப்புறம் இதை வந்து தூக்கிட்டு இதுக்கு பதிலாக நிதி ஆயோக் அப்படின்ட்டு ஒரு அமைப்பு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மேக்ஸிமம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த விதி 38 அரசாங்கம் செயல்படுத்துறதுக்காக இந்த அமைப்பை வந்து ஃபஸ்ட்டு உருவாக்குனாங்க. சரிங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டிபிஎஸ்பியில் இருக்கிற அதாவது டிபிஎஸ்பியில் சொல்லியிருக்கிற விஷயங்களை செயல்படுத்தணும்னா அரசு வந்து தனியாக அதுக்கு ஒரு சட்டம் போடணும், இல்லைனா திட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த விதி 38 சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு அரசு என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க. சரிங்களா? திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க. ஸோ அது மூலமாக ஓரளவுக்கு மக்கள்கிட்ட இப்போ ஏற்றத்தாழ்வுகள் குறைஞ்சிருக்கு. முன்னாடி இருந்த அளவுக்கு கண்டிப்பாக இல்லை. இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து எல்லாருமே படிக்க முடியுது. ரைட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிருக்கு. அப்போ அரசு வந்து இதில் சொல்லியிருக்கிற விஷயத்தை ஓரளவுக்கு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ அது நம்ம பார்த்தது தான். திட்டக்குழு தான் வந்து 2015 ஜனவரி 1க்கு அப்புறம் நிதி ஆயோக் அப்படின்ட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா விதி 39. விதி 39 பொறுத்த வரைக்கும் இந்த 3 விஷயங்களை வந்து நம்ம முக்கியமாக சொல்லலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொது நலனுக்காக சமூகத்தின் பொருள் வளங்களை சமமாக விநியோகித்தல். அதாவது ஒரு நல்ல அரசு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸை நாட்டு மக்கள் எல்லாருக்குமே பயன்படும் வகையில் பயன்படுத்தணும்.
அதாவது ஒருத்தவங்களுக்கு மட்டும் அதை வச்சு நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடாது. நாட்டு மக்கள் எல்லாருக்குமே வந்து தங்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ் மூலமாக நல்லது செய்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்ட்டு விதி 39ல் சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். செல்வம் ஒரே இடத்தில் குவிவதை தடுத்தல். ஸோ ஒரு நல்ல அரசு என்ன பண்ணணும்னா, பணம் வந்து ஒரே ஆள்கிட்ட போயிட்டு சேர்ற மாதிரி பண்ணக்கூடாது. நாட்டு மக்கள் எல்லாருக்கிட்டையுமே பணம் போகிற மாதிரி அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கணும். ஸோ எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அதுக்கான முயற்சிகளை வந்து அரசாங்கம் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்ட்டு இந்த விதி 39ல் இந்திய அரசியலமைப்பை உருவாக்குனவங்க அரசுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு போயிருப்பாங்க, இதெல்லாம் பண்ணுங்க, பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம வேலைக்கு சம ஊதியம், இதெல்லாம் வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ நீங்கள் குரூப் 4 பாஸ் பண்ணிட்டு வேலைக்கு போனீங்கன்னா நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரே சம்பளம் தான். அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் இல்லை. அப்போ வந்து ஆண்களுக்கு ஒரு ஊதியம், பெண்களுக்கு ஒரு ஊதியம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து இதெல்லாம் சரியாயிடுச்சு. சரி, ஓகே. இப்போ இந்த விதி 39 செயல்படுத்துறதுக்கு அரசாங்கம் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து நேஷ்னலைசேஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது தேசியமயமாக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது பொது சொத்தாக மாற்றுறது. ஒரு தனியார்கிட்ட இருக்கிற ஒரு சொத்தை வந்து பொது சொத்தாக மாற்றுறது. பொது சொத்தாக மாற்றினோன்னா அதனால் வந்து மக்கள் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி சில நடவடிக்கைகளை எடுத்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்ஐசி தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு 1956. இது வந்து ஆல்ரெடி கொஷினாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? எல்ஐசி தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு 1956. எல்ஐசினா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான், அது தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1956. அடுத்து அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு தப்பாக இருக்குது. ஸோ 1972. இது அப்படியே காப்பி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஜிஐசி தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1972. அடுத்து அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா 1969 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு 14 வங்கிகளை வந்து தேசியமயமாக்கியிருப்பாங்க. அதாவது ப்ரைவேட்டுக்கிட்ட இருந்த ஒரு 14 பேங்க்கை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கவர்மெண்ட் பேங்காக மாற்றிருப்பாங்க. எப்போனா 1969. அதே மாதிரி 1980 பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு 6 பேங்க்கை வந்து தேசியமயமாக்கியிருப்பாங்க. ஸோ அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இது வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. டிபிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் தான் நிறையா இருக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம படித்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதே மாதிரி இதுலேருந்து கொஷின் கேட்குறாங்க. சரிங்களா? அதனால் வந்து நம்ம இதை அவாய்ட் பண்ணவும் முடியாது, கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், மன்னர் மானியங்கள் ஒழிப்பு வந்து 1971. ஸோ இதுவும் வந்து பொறுத்துகவில் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறது, தனியாக கேட்டதில்லை. பட் பொறுத்துக டைப்பில் வந்து இந்த மன்னர் மானியங்கள் ஒழிப்பு பற்றி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விதி 39A. இந்த விதி 39Aவில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி போன்றவற்றை செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். இப்போது ஒரு வசதியான ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுப்போம். சரிங்களா? இவர் வந்து ரொம்ப வசதியான ஒரு மனுஷன் அப்படின்னு வச்சுக்கலாம், பணக்காரர் அப்படின்னு வச்சுப்போம் சிம்பிளா. சரிங்களா? இப்போ இன்னொரு ஏழை ஒருத்தவர் இருக்கார். சரிங்களா? இவர்கிட்ட அந்த அளவுக்கு பணம்லாம் கிடையாது, இவர் ஏழை. இப்போ இவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒரு சண்டை வருது. ஸோ அது என்ன ஆகுதுன்னா கேஸாக ஃபைல் ஆகுது. சரிங்களா? கேஸாக ஃபைல் ஆகிடுது. இப்போ இந்த வசதியானவர் என்ன பண்ணுவார், அவர்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு ஒரு அட்வொகேட்டை வந்து பிடிச்சி இந்த அட்வொகேட் மூலமாக இந்த கேஸை வந்து அவர் நடத்திக்கிட்டு இருப்பார். ரைட்டுங்களா? ஆனால் இந்த ஏழையால் அப்படி பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா இவர்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இருக்காது. ஒரு அட்வொகேட்டை வச்சு கேஸை நடத்துகிற அளவுக்கு இவர்கிட்ட பணம் இருக்காது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமநீதிங்கிறது கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர்கிட்ட பணம் இருக்கிறதுனால இவர் ஒரு அட்வொகேட் வச்சுக்கிறாரு. அவர் வந்து இந்த கேஸை வந்து இவர் சார்பாக ஜெயிச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஏழைக்கு அந்த ஆப்ஷன் இல்லாமல் இருக்குது. ஸோ அப்போது இந்த விதி 39Aவில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏழைக்கு வந்து அரசாங்கம் உதவணும், அதுக்கான நடவடிக்கையை அரசாங்கம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது சிம்பிளாக என்ன சொல்லலாம்னா, இப்போ இந்த ஏழைக்கு ஒரு அட்வொகேட் இலவசமாக கிடைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஒரு அட்வொகேட் வந்து இந்த ஏழைக்கு கிடைக்கிறாங்கன்னு வச்சு,
அப்போ இந்த ஏழையும் என்ன பண்ணலாம்னா இவர் சார்பாக வந்து அவரை வச்சு வாதாடி இவருக்கு சாதகமாக அந்த என்ன சொல்கிறது, இவருக்கு சாதகமாங்கிறத விட இவரும் ஒரு அட்வொகேட்டை வச்சு வாதாடினா ஓரளவுக்கு வந்து அங்கே சம நீதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ அதுக்கான அந்த வசதியை வந்து அரசு ஏற்படுத்தி கொடுக்கணும். அது வந்து ஒரு நல்ல அரசுடைய கடமை அப்படின்னு இந்திய அரசியலமைப்பை உருவாக்குனவங்க இந்த விதி 39A சொல்லிட்டு போயிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை தான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி போன்றவற்றை செயல்படுத்த வேண்டும். அதாவது வசதி இல்லாதவங்களுக்கு அரசாங்கமே வந்து சட்ட உதவி செய்யணும். அவங்களுக்காக ஒரு அட்வொகேட் ரெடி பண்ணி கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரியான உதவிகளை அரசாங்கமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஸோ இதுக்காக அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட், தமிழில் சட்டப்பணிகள் ஆணைய சட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சட்டத்தை 1987 கொண்டு வந்தாங்க. இதுவும் ஆல்ரெடி கொஷினாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ டிபிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் தான் கொஷின் கேட்குறாங்க. அதாவது இந்த ஆர்டிக்கிள், அதாவது விதியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்குறத விட அந்த விதியை செயல்படுத்துறதுக்கு கவர்மெண்ட் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தான் கொஷினாக கேட்குறாங்க. அதனால் நம்ம வந்து இந்த செயல்படுத்த மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதில் தான் நம்ம வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா இதுலேருந்து தான் அடிக்கடி கொஷின் கேட்குறாங்க. சரி, ஓகே. அப்போ ஏழைகளுக்கு சட்ட உதவி செய்கிறதுக்காக அரசு என்ன பண்ணுதுன்னா லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க. எப்போனா 1987 சாரி, லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க 1987. இந்த சட்டப்படி என்ன பண்ணாங்கன்னா தேசிய அளவில், அதாவது நாட்டு அளவில், சரிங்களா, நாட்டு அளவில் நேஷ்னல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க. அதோடைய தலைவர் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அடுத்து மாநில அளவில், ஒவ்வொரு மாநில அளவில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க. அதோடைய தலைவர் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில், ஒவ்வொரு மாவட்ட அளவில் டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி, அதாவது மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையம் அப்படின்னு சொல்லலாம். அதோடைய தலைவர் பார்த்தீங்கன்னா மாவட்ட நீதிபதி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான அமைப்புகளை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த அமைப்புகள் மூலமாக ஒரு ஏழை என்ன பண்ணலான்னா இலவச சட்ட உதவியை பெற முடியும். அவங்களுக்குன்னு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஒரு அட்வொகேட்டை வந்து அவங்க வந்து ஹையர் பண்ணிக்க முடியும். இதுக்கு பார்த்தீங்கன்னா சில லிமிட்டேஷன்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாருக்கும் வந்து இந்த இலவச சட்ட உதவி கிடைக்காது. அதுக்குன்னு சில தகுதிகள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடியின மக்களுக்கு இந்த இலவச சட்ட உதவி கிடைக்கும், பெண்களுக்கு கிடைக்கும், குழந்தைகளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்கம் பேசிஸ்லேயும் வந்து லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். ஆண்டு வருமானம் ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சில லிமிட்டேஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விதி 39A செயல்படுத்துறதுக்கு இன்னொரு நடவடிக்கையும் அரசாங்கம் எடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக் அதாலத், தமிழில் மக்கள் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மக்கள் நீதிமன்றம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா வருஷ கணக்காக பெண்டிங்கில் இருக்கும். ஒரு நிலத்தகராறுன்னு வச்சுங்களேன், ஒரு 2 பேருக்குள்ளே ஒரு இடத்துக்கு தகராறு, யாரோட இடம் அது அப்படிங்கிறதுக்கு தகராறு. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கேஸ் நடக்குதுன்னு வச்சுங்க. அவங்கள கூப்பிட்டு சுமூகமான முறையில் பேசி அந்த கேஸை முடிச்சு வைக்கிறதுக்காக உள்ள அமைப்பு தான் இந்த மக்கள் நீதிமன்றம் அப்படிங்கிறது. இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? குரூப் 4க்கு இந்த அளவுக்கு போதும். ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க, சிவில் கேசஸ், ஓகேவா, சிவில் வழக்குகளை சுமூகமான முறையில் தீர்த்து வைக்கிறதுக்காக அரசாங்கம் வந்து மேற்கொண்ட ஒரு நடவடிக்கை தான் இந்த மக்கள் நீதிமன்றம் அப்படிங்கிற இந்த அமைப்பை ஏற்படுத்தினது. சிவில் கேசஸ்னால் என்னென்னா இந்த மாதிரி நிலத்தகராறு, அப்புறம் வந்து இந்த டிவோர்ஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி இருக்குது இல்லையா, இதை தான் வந்து சிவில் கேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து கிரிமினல் கேசஸ்லாம் வந்து இதில் எடுத்துக்க மாட்டாங்க. இந்த கொலை பண்ணுறது, கொள்ளையடிக்கிறது, கற்பழிப்பு குற்றங்கள், இந்த மாதிரியான கிரிமினல் கேசஸை இதில் எடுத்துக்க மாட்டாங்க. சிவில் கேசஸை மட்டும் எடுத்துக்கிட்டு ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கிற கேஸை எடுத்துக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் ஒரு சுமூகமான ஒரு முடிவை வந்து எடுக்கிறதுக்கு இவங்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த மக்கள் நீதிமன்றம்ங்கிறது ஃபஸ்ட்டு எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1982 எங்கே நடந்ததுன்னா ஜுனாகர் அப்படிங்கிற இடத்துல, குஜராத்தில். ஸோ இதை பார்த்துங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது விதி 40. இந்த விதி 40 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அரசு வந்து கிராம பஞ்சாயத்துகளை உருவாக்குறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ புதுசாக படிக்கிறவங்க இந்த கிராம பஞ்சாயத்துகள் அப்படின்ன உடனே
நம்ம கிராமத்தில் ஒரு 4 பேர் உட்காந்துக்கிட்டு பஞ்சாயத்து பேசுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நினச்சிடாதீங்க. இது வேற. இது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ புதுசாக படிக்கிறவங்க கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்குறோம். சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதான் இந்தியான்னு வச்சுப்போம், சரிங்களா? சும்மா ஒரு பேருக்கு இதுதான் இந்தியா அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த இந்தியாவுக்கே தலைவர்னு நாம் யாரை சொல்லலாம்? மோடியை சொல்லலாமா? சரிங்களா? அதாவது இந்த நாட்டு ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டுக்கே தலைவர் வந்து மோடி அப்படின்னு சொல்லலாம். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். சரி, ஓகே. இப்போ இந்த மோடி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து டெல்லியில் தான் இருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை வந்து நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துப்போம். இந்தியாவில் இந்த பகுதியை வந்து தமிழ்நாடுன்னு எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டுடைய தலைவர்னு நாம் ஸ்டாலினை சொல்லலாமா? ரைட்டா? தமிழ்நாட்டுடைய தலைவர்னு தமிழக முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்களை சொல்லலாம். ரைட், ஓகே. இப்போ நம்ம இதை எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு கிராமம் இருக்குதுன்னு வச்சுப்போம். ரைட்டுங்களா? இங்கே வந்து ஒரு சின்ன கிராமம் இருக்குது. இப்போ இந்த கிராமத்தில் வந்து ஒரு பிரச்சனை, ஒரு குடிநீர் பிரச்சனை இருக்குன்னே வச்சுப்போம். இங்கே வந்து தண்ணி வந்து கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போது இந்த கிராம மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து எங்கள் ஊரில் இந்த மாதிரி குடிநீர் பிரச்சனை இருக்குது, அதை தீர்த்து கொடுங்கன்னு ஸ்டாலின் அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை கொண்டு போகிறாங்கன்னே வச்சுருக்கோம். ஒரு லெட்டர் போடுறாங்க ஸ்டாலினுக்கு, சரிங்களா? இப்போ அந்த லெட்டர் வந்து ஸ்டாலின் அவர்கள் கையில் கிடச்சி அதுக்கப்புறம் அவங்க அதில் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பல நாட்கள் ஆகலாம், பல மாதங்கள் ஆகலாம், அப்படி இல்லைன்னா பல வருடங்கள் கூட ஆகலாம். ரைட்டா? இப்போ அதே தான் இங்கேயும். இப்போ இவங்க வந்து நாட்டுக்கே தலைவராக இருக்கிற மோடி கிட்ட அந்த பிரச்சனையை கொண்டு போனாலும் மோடி வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு பல நாட்கள் ஆகலாம், பல மாதங்கள் ஆகலாம், பல வருடங்கள் கூட ஆகலாம். ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா இந்த நாடு ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. ஓகே, ஒட்டுமொத்த நாட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலும் இவங்க தான் பார்க்கணும். அதே மாதிரி இவங்க வந்து இந்த மாநிலம் ஃபுல்லாக பார்க்குறாங்க, சரிங்களா? அப்போ இது வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பிரச்சனை தான். இவங்க 2 பேருக்குமே இந்த கிராமத்தில் இருக்கிற பிரச்சனை வந்து ரொம்ப ரொம்ப சின்ன பிரச்சனை தான். இதுக்கு வந்து இவங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ அதுவே இந்த கிராமத்துக்குன்னு ஒரு தலைவர் இருக்காருன்னு வச்சுங்களேன், இந்த கிராமங்கிற இந்த சின்ன பகுதிக்குன்னு ஒரு தலைவர் இருந்தால் அவர் வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா அவர் இந்த கிராமத்துக்கு மட்டும்தான் தலைவர். இந்த சின்ன பகுதியில் நடக்கிற பிரச்சனையை கவனிக்கிறது மட்டும்தான் அவருடைய வேலையாக இருக்கும். அப்போ அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் அதை தீர்த்து வைக்கிறது ஈஸி, சரிங்களா? அப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு கிராமத்துக்கும் அந்த கிராம அளவில் ஒரு தலைவரை உருவாக்குறதுக்கான நடவடிக்கையை வந்து அரசு வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த விதி 40ல் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. கிராம பஞ்சாயத்துகளை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சிம்பிளாக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ இந்த மத்திய அரசு மாநில அரசுன்னு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கிராம அளவில் உள்ளாட்சி அரசுன்னு ஒன்றை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இந்திய அரசியலமைப்பு உருவாக்குனவங்க விதி 40 மூலமாக அரசாங்கத்துக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு கிராமத்துலேயும் இந்த மாதிரி ஒரு கிராம தலைவரை உருவாக்குனீங்கன்னா அங்கே இருக்கிற பிரச்சனையை அவங்களே பார்த்துப்பாங்க, உங்களுக்கு பெரிய அளவில் அங்கே வேலை இருக்காது, நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம், மற்ற வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த ஐடியாவை கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சானா பண்ணிச்சு. எப்போ பண்ணாங்கன்னா 1992 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலமாக இதை பண்ணாங்க. இந்த 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலமாக பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அதாவது உள்ளாட்சி அரசாங்கம். நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த கிராம அளவில் ஒரு தலைவர் இருந்தால் இதெல்லாம் ஈஸியாக முடியும்ட்டு, அந்த மாதிரி ஒவ்வொரு கிராமத்துலேயும் அந்த கிராமத்துக்குன்னு ஒரு தலைவரை உருவாக்குறது தான் இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற இந்த அமைப்பு, சரிங்களா? ஸோ அப்போ இதையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. விதி 40ல் சொல்லியிருந்ததையும் அரசு வந்து செஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது விதி 41. ஸோ விதி 41ல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அரசாங்கம் வந்து தன்னுடைய நாட்டு மக்கள் எல்லாருக்குமே வேலை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும், அதே மாதிரி எல்லாரையும் படிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இது வந்து ஒரு அரசுடைய கடமை, ரொம்ப முக்கியமான கடமை. அரசு தன் நாட்டு மக்கள் அனைவருக்கும் வேலை வாய்ப்பையும் கல்வி பெறுவதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு வேலை இல்லைன்னா அவங்களுக்கு உதவித்தொகை கொடுக்கணும். இப்போ வந்து வயசாகிட்டா நம்மளால் வேலை செய்ய முடியாது, அதே மாதிரி நமக்கு ஏதோ ஒரு நோய் வந்து நம்ம படுத்த படுக்கை ஆகிடும், அதுக்கப்புறம் நம்மளால் என்ன சொல்கிறது, நம்மளால் நடக்கவே முடியலன்னு வச்சுப்போம். அந்த மாதிரி ஒரு டிசீஸ் நமக்கு வந்துடுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்புறம் ஏதோ ஒரு ஊனம் ஏற்படுது.
சரிங்களா, ஒரு டிசபிலிட்டி வந்துடுது, ஒரு ஆக்சிடென்ட் நடந்து ஒரு கையோ காலோ போயிடுது, அதுக்கு மேலே அவங்களால வேலை பண்ண முடியாது, அதை வேலை பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் ஒருத்தவங்களுக்கு வரும்போது அரசாங்கம் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து உதவி பண்ணணும், ஒரு உதவித்தொகை கொடுக்கணும். மாதம் மாதமோ இல்லை லைஃப் லாங் வந்து அவங்களுக்கு போதுமானதாக இருக்கிற மாதிரி ஒரு உதவித்தொகை கொடுக்கணும். அது வந்து அரசுடைய கடமை அப்படின்னு இந்திய அரசியலமைப்பை உருவாக்குனவங்க விதி 41 மூலமாக அரசுக்கு ஒரு அறிவுரை மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதையும் வந்து செயல்படுத்திட்டாங்க. சரிங்களா, இதெல்லாம் இப்போது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஓய்வூதிய திட்டங்களை சொல்லலாம். சரிங்களா, ஓய்வூதிய திட்டம் யாருக்கு? முதுமையால் வேலை செய்ய முடியாமல் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தான் ஓய்வூதிய திட்டங்கள் இருக்குது. சரிங்களா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது விதி 42. இந்த விதி 42 அப்புறம் 43, 43A இந்த 3 விதிகளுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுலேருந்து நிறைய டைம் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட் நம்ம விதி 42 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். விதி 42 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம வேலை செய்கிற இடத்துல அடிப்படை வசதிகளாவது குறைஞ்சபட்சம் இருக்கணும், அதை வந்து அரசு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடிப்படை வசதிகள்னால் ஒன்றும் இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கிறது, அதே மாதிரியே டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான அடிப்படை வசதிகளாவது வேலை செய்கிற இடத்துல இருக்கணும், அதுக்கு வந்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் எங்கே பார்த்தாலும் இருக்குதே, இதெல்லாம் ஏன் வந்து இந்த விதியில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த காலத்தில் அந்த மாதிரி இல்லை. அந்த காலத்தில் வந்து வெள்ளைக்காரன் வந்து இந்தியர்களை வந்து வேலைக்கு வச்சுருக்கான்னு வச்சுங்களா, குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டான், அதே மாதிரி ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி கூட இருக்காது. ஸோ அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் இருந்ததுனால இனி வரும் காலங்களில் யாரும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விதியை உருவாக்கி அதில் வந்து அரசுக்கு இதை ஒரு கடமையாக வந்து இந்திய அரசியலமைப்பை உருவாக்குனவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மகப்பேறு உதவிகள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. அதாவது இப்போ பெண்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க கன்சீவ் ஆகும்போது, அதாவது அவங்களுடைய மகப்பேறு காலத்தில் அவங்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுப்பு வழங்குறதுக்கு அரசாங்கம் வழிவகை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து விதி 43. விதி 43 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வேலை செய்கிறவங்களுக்கு வாழ்வாதார ஊதியம் கொடுக்கணும், அதை வந்து அரசு உறுதிப்படுத்தணும். ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, வேலை செய்கிறவங்களுக்கு வாழ்வாதார ஊதியம் கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ வாழ்வாதார ஊதியம்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு கிராமம், அதுக்கப்புறம் சென்னை மாதிரி ஒரு சிட்டி, இந்த 2 இடத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிராமத்தில் இருக்கணும்னு வச்சுங்களேன், ஒரு மாதம் 3000 போகுதுன்னு வச்சுப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், கிராமத்தில் இருக்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு ஒரு மாதத்துக்கு 3000 ரூபா போதும் அப்படின்னு வச்சுக்கலாம். அதே இப்போ சென்னை மாதிரியான சிட்டியில் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக 30,000 ரூபாய் தேவைப்படும், ரைட்டுங்களா. ஸோ அப்போ இதுக்கு பேர் தான் வாழ்வாதார ஊதியம் அப்படிங்கிறது. கிராமத்தில் ஒருத்தவங்க வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு 3000 ரூபா போதும், ஆனால் சென்னை மாதிரியான சிட்டியில் வாழ்கிறதுக்கு 30,000 தேவைப்படும். இப்போ இதுதான் வாழ்வாதார ஊதியம் அப்படிங்கிறது. அப்போ ஒருத்தவங்க எங்கே வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த இடத்துல அவங்க ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான சம்பளத்தை கொடுக்கறதுக்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த விதி 43 சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, குடிசை தொழிலை ஊக்கப்படுத்த நடவடிக்கை எடுக்கணும். ஸோ குடிசை தொழில்களை வந்து ஊக்கப்படுத்தணும், அதுக்கு வந்து அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விதி 43A, இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நிர்வாகத்தில் பணியாளர்கள் பங்கு பெற வைப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அங்கே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் வந்து தொழிலாளர்களில் ஒருத்தவங்களும் இருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா அவங்க வந்து இந்த தொழிலாளர்கள் சம்மந்தமான பிரச்சனைகளை எடுத்து சொல்கிறதுக்காக தொழிலாளர்களும் கண்டிப்பாக இருப்பாங்க. இப்போ அடுத்து இந்த 42, 43 அதுக்கப்புறம் 43A இந்த விதிகளில் சொல்லியிருக்கிற விஷயங்களை செய்கிறதுக்கு அரசு என்னென்ன இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடியே செஞ்சுட்டாங்க. அதாவது வெள்ளைக்காரன் இங்கே இருந்தப்பயே இதில் சில விஷயங்களை செஞ்சுட்டாங்க. பட் நம்ம அதையும் சேர்த்து பார்த்துக்கலாம், சரிங்களா. ஏன்னா அதையும் வந்து கொஷினாக கேட்குறாங்க. ஸோ இந்த டிபிஎஸ்பிக்கு கீழே தான் அதை அப்பயே செஞ்சுருக்காங்க, சரிங்களா. இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 நடைமுறைக்கு வருது, அதில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் தான் இது, ஆனால் முன்கூட்டியே செஞ்சுருக்காங்க, ரைட்டுங்களா. ஸோ அதனால் அதையும் சேர்த்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட், தமிழில் ஊதியம் வழங்கல் சட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதை கொண்டு வந்தது 1936. இது எதுக்காக இந்த சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து யாரையுமே வந்து நாம் காசு கொடுக்காம, அதாவது கூலி கொடுக்காம யாரையும் வேலை வாங்கக்கூடாது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக தான் இந்த சட்டம் வந்தது.
அதே மாதிரியே இப்போ நம்ம சம்பளம் கொடுக்குறோன்னா அதை வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே கொடுத்துடணும். ஒரு ஒரு மாதத்துக்கான சம்பளத்தை அடுத்த மாதம் ஒரு 5 தேதி இல்லைனா 10 தேதிக்குள்ளே கொடுத்துடணும். அதுக்கு மேலே டிலே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் சட்டமாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெள்ளைக்காரன் நம்மளை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் இந்த விஷயத்தை கூட அவன் செய்யலை. நமக்கு வந்து சம்பளமே கொடுக்காமலாம் வேலை வாங்கியிருக்கான். சரிங்களா? அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் யாரும் ஒரு தொழிலாளியே வேலை வாங்கக்கூடாது. வேலைன்னு வாங்கிட்டா அதுக்கான சம்பளத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான சட்டத்தை அப்போ கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மினிமம் வேஜஸ் ஆக்ட், குறைந்தபட்ச ஊதிய சட்டம். ஸோ குறைந்தபட்ச ஊதிய சட்டம் 1948 கொண்டு வந்தாங்க. அதாவது ஒரு வேலைன்னு வச்சுங்களேன், அதுக்கு வந்து குறைந்தபட்சம் இவ்வளோ ஊதியம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணணும். மினிமம் அந்த ஊதியத்தை கொடுத்துடணும். அதுக்கு கீழே கொடுக்கூடாது, அது கம்மியாக வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த சட்டம். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்களை கூப்பிட்டு ஒரு பெரிய வேலையை நீங்கள் வாங்கிடுறீங்க. சரிங்களா? அந்த வேலைக்கு எப்படி இருந்தாலும் மினிமம் ஒரு 1000 ரூபா கொடுக்கலான்னு வச்சுப்போம். ஆனால் நீங்கள் வெறும் 100 ரூபாயே கொடுத்தீங்கன்னா அது சரியாக இருக்குமானா இருக்காது. அப்போ 1000 ரூபாங்கிறதே அந்த வேலைக்கு கம்மி தான். பட் அந்த கம்மியான சம்பளத்தையாவது நீங்கள் நிச்சயமாக கொடுக்கணும். அதுக்கும் கீழே கொடுத்தீங்கன்னா அந்த வேலை செஞ்சவங்களுக்கு அதனால் எந்த யூஸுமே இருக்காது. அவங்க செஞ்ச வேலைக்கான ஊதியமாகவும் அது இருக்காது. சரிங்களா? ஸோ அதனால் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் ஒரு வேலைனா அதுக்கு மினிமம் இவ்வளோ சம்பளம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எப்போனா 1948. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழிற்சங்கங்கள் சட்டம், ட்ரேட் யூனியன்ஸ் ஆக்ட் 1926. ஸோ இது பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் அவங்களுடைய உரிமைகளை பாதுகாத்துக்கிறதுக்காக கொண்டு வந்த சட்டம். ஸோ அடுத்து பாருங்கள், தொழிற்சாலைகள் சட்டம் 1948, இங்கிலீஷில் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலே வந்து குழந்தை தொழிலாளர் முறையை வந்து தடை செஞ்சுது. அதாவது தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த சட்டத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு, அதனால தான் வாய்ஸ் தடுமாறுது, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், தொழிற்சாலைகளில் குழந்தைகளை வேலைக்கு வச்சக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த 1948 காலகட்டத்திலே இந்த சட்டம் மூலமாக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரியே தொழிலாளர்களுக்கு வந்து சில அடிப்படையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்த ஆர்டிகல் 42 பார்த்தோம் இல்லையா, தொழிலாளர்களுக்கு வந்து இந்த குடிநீர் வசதி, டாய்லெட் ஃபெசிலிட்டி, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் செஞ்சு கொடுக்கணும், அதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இந்த விதியில் சொன்னாங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த சட்டம். ஸோ இந்த சட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஆபத்தான வேலையில் இருந்தீங்கன்னா அதுக்கான எக்யூப்மெண்ட்டை உங்களுக்கு கொடுக்கணும். சரிங்களா? என்ன சொல்கிறது, இப்போ ஒரு வெல்டிங் வேலை நீங்கள் பார்க்குறீங்க, அப்போ இந்த வெல்டிங் ஷீல்டு அதெல்லாம் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து இந்த சட்டத்தில் சொல்லியிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சுரங்க சட்டம் 1952. இந்த சட்டத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த சுரங்க தொழிலில் வந்து குழந்தைகளை ஈடுபடுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட், தொழில் தகராறுகள் சட்டம் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். இது வந்து 1947 கொண்டு வந்தாங்க. ஸோ இது எதுக்குன்னா வந்து இப்போ தொழிலாளர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கலாம், இல்லைனா தொழிலாளர்களுக்குள்ளேயே பிரச்சனை வந்ததுன்னா அதை வந்து தீர்த்துக்கிறதுக்காக தான் இந்த சட்டம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர் இழப்பீட்டு சட்டம், ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ஆக்ட், இது வந்து 1923 கொண்டு வந்தாங்க. ஸோ இது எதுக்குன்னா வந்து இப்போ ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் இல்லை வேறு ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, வேறு ஏதோ ஒரு சம்பவத்தால் ஒருத்தவங்க வந்து வேலை செய்ய முடியாமல் போயிடுதுன்னு வச்சுங்களா, அந்த வேலை செய்கிறதுக்கான அந்த ஒரு கரெக்டாக எப்படி சொல்கிறது, ஒரு வழியாக யோசித்து ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டேன், எபிலிட்டி. ஓகேவா? ஸோ வேலை செய்கிறதுக்கான எபிலிட்டி வந்து ஒருத்தவங்களுக்கு இல்லைன்னா அவங்களுக்கு வந்து இழப்பீடு கொடுக்கறதுக்காக தான் இந்த சட்டம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்த தொழிலாளர் சட்டம், கான்ட்ராக்ட் லேபர் ரெகுலேஷன் அண்ட் ப்ராஹிபிஷன் ஆக்ட், இது 1970 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தடிமை முறை ஒழிப்பு சட்டம், இது வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க, 1976. சரிங்களா? கொத்தடிமை முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்தது 1976. ஸோ இது எதுக்குன்னா அந்த கொத்தடிமையாக வச்சு வேலை வாங்குவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த சட்டம். இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெள்ளைக்காரன் காலகட்டத்திலேயே வெள்ளைக்காரன் என்ன பண்ணான்னா இந்தியர்கள் நிறைய பேரை கொத்தடிமை மாதிரி வச்சு தான் வேலை வாங்கிக்கிட்டு இருந்தோம். முக்கியமாக அந்த பாலம் கட்டுறது, பெரிய பெரிய பில்டிங் கட்டுறது, அதிலலாம் பார்த்தீங்கன்னா
ஒரு அடிமை மாதிரி தான் வச்சு வேலை வாங்கிட்டு இருந்தான். ஸோ அந்த முறையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட் 1965. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம வேலை செஞ்சோன்னு வச்சுங்களேன் ஒரு இடத்துல, அங்கே வந்து அவங்க நமக்கு ஊக்கத்தொகை கொடுக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொன்ன சட்டம் தான் இது. அதுக்கப்புறம் குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் 1986 கொண்டு வந்தாங்க. இதை பற்றி பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மகப்பேறு பயன் சட்டம் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961. ஸோ இந்த சட்டத்துக்கு கீழே தான் வந்து பெண்களுக்கு மகப்பேறு காலத்தில் சம்பளத்துடன் கூடிய விடுப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம ஊதிய சட்டம் 1976. அதாவது ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் ஒரு வேலைனா அதுக்கு சம ஊதியம் 2 பேரும் கொடுக்கணும். அதே மாதிரியே எந்த அடிப்படையிலையும் வேறுபாடு காட்டக்கூடாது. சரிங்களா? ஆண் பெண்ணுன்னு இல்லை, எந்த அடிப்படையிலையுமே ஒரு வேலைக்கான சம்பளத்தில் வேறுபாடு காட்டக்கூடாது. சம்பளம் வந்து ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த சம ஊதிய சட்டம் அப்படிங்கிறது. இது 1976 கொண்டு வந்தாங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த சட்டங்களை பேஸ் பண்ணி அடிக்கடி கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த சட்டங்கள் அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த ஒரு 3 சட்டங்கள் இதை பேஸ் பண்ணி நிறைய டைம் கொஷின் கேட்டிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பொறுத்துக டைப்பில் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஒரு சைடு வந்து இந்த சட்டங்களை கொடுத்துருவாங்க, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வருஷத்தை கொடுத்துருவாங்க, அதை வந்து பொறுத்த சொல்லுவாங்க. இந்த மாடலில் தான் அதிகம் கேட்டிருக்காங்க. கொஷின் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு வந்து இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இதுலேருந்து கொஷின் கேட்குறாங்க. மற்றபடி இதில் ஒவ்வொரு சட்டமாக எடுத்துக்கிட்டு இந்த ஒவ்வொரு சட்டத்துலையும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறது கிடையாது. ஜஸ்ட்டு வந்து ஒரு சட்டம்னா அதை எப்போ கொண்டு வந்தாங்க இதை மட்டும்தான் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு படிச்சுக்கிட்டாலே தாராளமாக போதும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா விதி 43B. விதி 43Bயில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கூட்டுறவு அமைப்புகளுடைய மேம்பாடு பற்றி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த கூட்டுறவு அமைப்புகள் மூலமாக மலிவு விலையில் நல்ல தரமான பொருட்களை பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் வந்து இந்த கூட்டுறவு அமைப்புகளை மேம்படுத்துறதுக்கு நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த விதி 43Bயில் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரியே இந்த கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக கொஞ்சம் கம்மியான வட்டியிலேயே கடனுதவியும் மக்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் கூட்டுறவு சங்கங்களை மேம்படுத்துறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கான 2வது கேள்வி, இந்திய குடிமகன் ஒருவர் இந்திய நாட்டின் எப்பகுதிக்கும் செல்லலாம் என்ற உரிமையை வழங்கும் அரசியலமைப்பு விதி எது? இதில் இந்த பாயிண்ட் வந்து நம்ம பின்னாடி பார்த்துக்கணும். சரிங்களா? அந்த 97th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்கு இல்லையா, இதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா விதி 44. விதி 44 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரதுக்கு அரசு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது என்ன பொது சிவில் சட்டம் அப்படின்னா, இப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 விதமான கேசஸ் இருக்கும். கிரிமினல் கேசஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அடுத்து வந்து சிவில் கேசஸ்ன்னு இருக்குது. இப்போ கிரிமினல் கேசஸ்க்கு நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா கொலை. சரிங்களா? கொலை குற்றம், அப்புறம் கொள்ளடிக்கிறது, இதெல்லாம் சொல்லலாம். சிவில் கேசஸ் நாம் ஏற்கனவே பார்த்தோம். சிவில் கேசஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து நிலத்தகராறு, ஒரு இடம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற அந்த தகராறு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விவாகரத்து, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லலாம். சரிங்களா? இப்போ ஏன் இதை நம்ம பார்க்குறோன்னா, இப்போ இந்த கிரிமினல் கேசஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரே விதமான சட்டம் தான். இப்போ ஒருத்தவங்க கொலை பண்ணுறான்னு வச்சுங்களா, கொலைக்கு வந்து ஒரு 10 வருஷம் தண்டனைன்னு வச்சுப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். கொலை குற்றம் ஒருத்தவங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 10 வருஷம் தண்டனை இருக்குன்னா, ஹிந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள் யார் கொலை பண்ணாலும் அவங்களுக்கு 10 வருஷம் தான் சிறை தண்டனை. சரிங்களா? ஹிந்துக்களுக்கு வந்து 12 வருஷம், முஸ்லீம்களுக்கு 14 வருஷம், கிறிஸ்துவர்களுக்கு 7 வருஷம் தான், அந்த மாதிரிலாம் கிடையாது. கொலை குற்றத்தை யார் பண்ணாலும் இதுதான் தண்டனை. சரிங்களா? அப்போ இது வந்து ஒரு யூனிஃபார்மாக போயிடுது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி போயிடுது. ஆனால் சிவில் கேசஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரூல்ஸ் இருக்குது. ஹிந்துக்களுக்கு ஒரு மாதிரியான ரூல்ஸ் இருக்குது, முஸ்லீம்களுக்கு ஒரு மாதிரியான ரூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நாட்டு மக்கள் எல்லாருக்கும் சிவில் கேசஸ்லேயும் ஒரே மாதிரியான சட்டத்தை கொண்டு வரணும், அதுக்கு வந்து அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த விதி 44.
சரிங்களா? ஆனால் இந்த பொது சிவில் சட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா முழுக்க இது வரைக்கும் வரல. சரிங்களா? ஆமாம் வரல. நான் கரண்ட் அஃபேர்ஸ் கடைசியாக அப்டேட் பண்ண வரைக்கும் இது வரைக்கும் இந்தியா ஃபுல்லாக வந்து இந்த யூனிஃபார்ம் சிவில் சட்டம் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஒருவேளை ரீசெண்டாக யாராவது கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து அதில் வந்து வந்திருக்குன்னு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இது இன்னும் வரல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா போன வருஷம் நினைக்கிறேன் உத்தரகாண்ட் மாநிலத்தில் மட்டும் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்த முதல் மாநிலம் வந்து இந்த உத்தரகாண்ட் தான். சரிங்களா? ஸோ இதை வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ அடுத்தது விதி 45. விதி 45ல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, குழந்தை பருவ பராமரிப்பு, அதுக்கப்புறம் வந்து குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி கொடுக்கறதுக்கு அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. இதில் இந்த குழந்தை பருவ பராமரிப்புனா ஒன்றும் இல்லை. இப்போ சில குழந்தைகளுக்கு பார்த்தோன்னா ஊட்டச்சத்து குறைபாடெல்லாம் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வந்து அந்த ஊட்டச்சத்து குறைபாட்டிலிருந்து வெளில கொண்டு வரத்துக்கு அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து இலவச கட்டாய கல்வியை கொடுக்கணும், அதுக்கு தேவையான நடவடிக்கைகளையும் அரசு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த 2 விஷயத்தையும் செயல்படுத்துறதுக்கு அரசு என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஐசிடிஎஸ் ஸ்கீம் சொல்லலாம். ஸோ இதில் வந்து ஐசிடிபின்னு இருக்கா, ஓகே, ப்ரோக்ராம்னு இருக்குது, ஓகே, அது ரெண்டும் ஒன்று தான். இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அப்படி இல்லைனா இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சில இடத்துல கொடுத்துருப்பாங்க. தமிழில் வந்து ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் 1975 வந்தது. சரிங்களா? ஸோ இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் இப்போ அங்கன்வாடி மையங்கள் இருக்குது இல்லையா, பால்வாடி அப்படின்னு சொல்லுவோம் இந்த சைடில். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் அடிப்படையில் வந்தது தான். ஸோ குழந்தைகளுக்கு வந்து இந்த ஊட்டச்சத்து தொடர்பான பொருட்கள் கொடுத்து அவங்கள வந்து ஊட்டச்சத்து குறைபாட்டிலிருந்து வெளில கொண்டு வரதுக்காக உள்ளது தான் அந்த ஸ்கீம். இந்த சத்து மாவுலாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, எத்தனை பேருக்கு அதெல்லாம் தெரியும் தெரியல. சத்து மாவு கொடுப்பாங்க. சரிங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு கீழே தான் வரும். ஏன்னா குழந்தைகளை வந்து நல்ல விதமாக வளர்க்கணும், ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாமல் நல்ல விதமாக வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இலவச கட்டாய கல்விக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 2002 வந்து 86வது சட்ட திருத்தம்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? 2002 86வது சட்ட திருத்தம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சட்ட திருத்தம் படி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து கல்வி வந்து ஒரு அடிப்படை உரிமை. 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த உரிமையை கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை. சரிங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக இலவச கட்டாய கல்விங்கிறது இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிடுது. சரிங்களா? ஸோ இதோட இப்போ முடிச்சுப்போம், இந்த விதி 45ஓட இப்போ முடிச்சுப்போம். மிச்சம் இருக்கிற விதிகளெல்லாம் வந்து நம்ம ஈவினிங் கிளாஸில் பார்த்துப்போம். இன்றைக்கி ஈவினிங் கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிபிஎஸ்பியோடைய செகண்ட் பார்ட் தான் வரப்போகுது. சரிங்களா? இந்த விதி 46லேருந்து மிச்சம் இருக்கிற விதிகளை நாம் ஈவினிங் கிளாஸில் பார்த்துக்கலாம். நன்றி. இன்னைக்கான கடைசி கேள்வி, கீழ்கண்டவர்களில் சிறை பறவை என்று அழைக்கப்படுபவர் யார்?